இருபால் ஆசிரியர்களுக்கும் என் மாணவ கண்மணிகளே, வருங்கால வாலிப வீரர்களே, அட்டப்பாடியை விட இந்தியாவிலேயே துடிக்கக்கூடிய நபர்களே, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாலிபால் என்று சொன்னால் எனக்கு சிறு வயதில் வாலிபால் விளையாட்டில் ஈடுபாடு உண்டு. அது சென்ட்ராப்பில் விளையாடுது. சென்ட்ரலேருந்து நல்லா கட்டடித்து விளையாடுறதுக்கு, சர்வீஸ் போடுறதுக்கு எனக்கு ஹையர் செகண்டரியில் ஆசிரியர்கள் உதவி செய்தார்கள். மறக்காதே 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 பள்ளிக்கூட வாழ்க்கையை நீ மறக்காதே. ஏனென்றால் நீ எங்கே இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு காம்பவுண்ட் விட்டு வெளியே போயிட்டீன்னா உன்னை யாரும் பார்க்க மாட்டாங்க. உன் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்தா உன் அப்பா அம்மா தான் பார்ப்பாங்க, அப்படி இல்லைன்னா உன் நண்பன். ஆனால் இங்கே எத்தனை முகங்கள் உங்களை பார்க்குது பார்த்தீங்களா? இங்கே அமர்ந்திருக்கிற எத்தனை முகங்கள் உங்களை பார்க்குது. ஆனால் இதனுடைய அருமை உங்களுக்கு வெளியே தெரியாது. வெயிலுடைய நிலைமை மரத்தின் கீழ் தெரியும், மரத்தினுடைய அருமை வெயில் கீழே தெரியும். ஆகவே அன்பு மாணவர்களை, சுருக்கமாக சொல்கிறேன், இது எல்லாம் அரசாங்கம் ஏன் உங்களுக்கு செய்கிறார்கள் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பாவத்துக்கு அடிமையாகாது. ஒரு மனிதனை நல்லவனாக்குவதும் தீமையாக்குவதும் பாவம். பாவத்தை பார்த்தே என்றால் உன் வாழ்க்கையில் இருளாக இருப்பாய். நீ வெளிச்சமாக நல்ல பழக்க வழக்கங்களை, நீ ஒரு மணி நேரம் ஓடி விளையாடி என்றால் உற்சாகமாக இருக்கும். அதே இது நீ செல்ல வைத்துக்கொண்டு கண்ட படங்களை பார்த்துக்கிட்டு கண்ட செய்திகளை பார்த்தீங்கன்னா உன் இருதயம் சாக்கடையாக இருக்கும். இந்த செல்லுக்கும் போதைக்கும் மிட்டாய்க்கும் பெண்ணுக்கும் காதலிக்கும் லவ்வுக்கும் எல்லாத்துக்கும் அடிமையாகாது. நீ யாருக்கும் அடிமை இல்லை. நீ ஒருத்தன் உயர்ந்து எழுந்தாலே போதும். நான் ஒரு சாதாரண கிராமத்தில் கூலி வேலை செய்கிற அப்பா அம்மாவுக்கு வேலைக்கு என்ன செய்தேன், பிறந்தவன். இன்னைக்கு நான் இந்த அட்டப்பாடியில் ஒரு ஆசிரியராக பணிபுரிகிறேன் என்றால் அது காரணம் என்ன? என்னுடைய உழைப்பு, என்னுடைய பெற்றோருடைய ஆதரவு, இந்த மாதிரி ஆசிரியருடைய ஆதரவு. இந்த ஆதரவுனால தான் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். சும்மா சாதாரணமான வரல, உழைப்பு. உன்னுடைய வாழ்க்கையிலையும் தட்டி கொடுக்க ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த நேரங்களில் நீ இதை பயன்படுத்திக்கொள். காற்று உள்ள முதல் நீ தூற்றுக்கொள் சொல்வதை போல இந்த காலத்தை நீ பயன்படுத்தினாய், வருங்காலத்தில் உன் குடும்பமும் வாழும், உன் சமுதாயமும் வாழும், இந்த கேரள மாநிலத்தில் எழும்பி பிரகாசிப்பாய் என்று சொல்லி இதை நீங்கள் பயன்படுத்துங்க. போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மரியாதை கொடு. அது வாலிபால் மட்டுமல்ல, எந்த யூனிஃபார்மாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நீ மதித்து கொடுத்தே என்றால் உன் வாழ்க்கையில் எழும்பி பிரகாசிப்பாய் என்று கூறி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. வணக்கம்.